டிங்கர் சாம்ஸின் மாற்றத்தை உருவாக்கும் தொடருக்கு வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக டிங்கர் சாம்ஸ் டிங்கரிங் சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு மற்றும் மாற்றம் உருவாக்குதல் உள்ளிட்ட பல நுண்கற்றல் தொகுதிகளை வழங்குகிறது. இந்த 10 பகுதி வீடியோ தொடரில் டிங்கர் சாம்ஸ் மாற்றத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்ளவும், நீங்களும் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குபவராக மாறலாம் என்பதை புரிந்து கொள்ளவும் உதவும். ஒவ்வொரு வீடியோவும் தோராயமாக 10 முதல் 15 நிமிடங்கள் நீளமானது மற்றும் நீங்கள் பயிற்சி செய்ய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சவாலை உள்ளடக்கியது. மேலும் கவலைப்படாமல், டெல்லியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நபருமான டிங்கர் சாம் நிதிஷ் கார்க் வழங்கிய எபிசோட் 7 உடன் தொடங்குவோம். வணக்கம். புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உலகத்தையே மாத்திர சக்தி இருக்கு இல்லையா? ஆனா அந்த சக்தி நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா நீ எது முடிவு பண்ணும்? இன்னைக்கு நம்ம ஒரு புது கண்டுபிடிப்போட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி, அதாவது நெறிமுறைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம ரொம்ப நல்ல எண்ணத்தோட செய்யற ஒரு விஷயம் கூட சில சமயம் தப்பான விளைவுகளை ஏற்படுத்தலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இது நம்ம யோசனைகளையே கொஞ்சம் மாத்தி பார்க்க வைக்குது இல்ல? வாங்க ஒரு சின்ன கதை கேட்போம். சாம், பிரியான்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிதி திரட்டுறாங்க. சாம் என்ன பண்றாருன்னா, நிறைய டொனேஷன் வாங்கணும்னு உண்மையை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாரு. அந்த பணம் எங்க போகுதுன்னு சரியா சொல்லல. ஆனா பிரியா ரொம்ப நேர்மையா உண்மையை மட்டும் பேசி பணம் எப்படி செலவாகுதுன்னு எல்லா அப்டேட்ஸையும் வெளிப்படையா சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, இதுல யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும்? உங்க மனசுக்கு எது சரின்னு படுது? அந்த மனசாட்சி சொல்றதுதான் நெறிமுறைகளோட முதல் படி. அப்போ நெறிமுறைகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, எது சரி எது தப்புன்னு நாம பிரிச்சு பார்க்க உதவுற ஒரு கட்டமைப்பு தான் அது. இது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா மொத்த பில்டிங்கும் விழுந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்ல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலையும் இந்த நெறிமுறைகள் ஒரு அமைதியான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா வேலை செய்யுது. சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது, நல்ல நோக்கங்கள் ஏன் சில சமயம் தோல்வி அடையுது. ரொம்ப நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் இந்த நெறிமுறைகளை நம்ம சரியா கவனிக்கலனா ஒரு சூப்பரான ஐடியா கூட எப்படி தப்பா போக சான்ஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இது 2ம் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ். ஒரு டீம் ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின் செஞ்சாங்க. ஆனா காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதை ஒரு ஏசி ரூம்ல வச்சு சில பெரிய பொருளை மட்டும் போட்டு டெமோ காட்டி அதோட குறைகள் எல்லாம் மறைச்சிட்டாங்க. இன்னொரு டீம் விவசாயிகளுக்காக ஒரு IoT டிவைஸ் செஞ்சாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் இது உதவுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில அதை ஒரே ஒரு பயிர்ல மட்டும் தான் டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது. அதை நாம எப்படி செயல்படுத்துறோங்கிற விதத்துல நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். இல்லனா அந்த ஐடியா நெறிமுறைப்படி ஒரு தோல்விதான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நெறிமுறை பொறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதா. அதாவது, ஒரு சின்ன பிரச்சனை பெருசாயி நம்ம ப்ராஜெக்டையே பாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொதுவான நெறிமுறை சிக்கல்களை எப்படி அடையாளம் கண்டுக்கலாம்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னோவேட்டர்ஸ் பொதுவா சில தவறுகள்ல மாட்டிப்பாங்க. உதாரணத்துக்கு, ஃபண்ட்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் ஓவரா சொல்றது, மத்தவங்க ஐடியாவை காப்பி அடிக்கிறது, இல்லனா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம விடுறது, யூசர்ஸோட டேட்டாவை பத்திரமா பாத்துக்காதது, அவங்க கிட்ட சரியா பர்மிஷன் கேட்காம இருக்கிறது, அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பின்னால வேற ஏதாச்சும் நோக்கம் இருந்தா அதை மறைக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நம்பகத்தன்மையை மொத்தமா காலி பண்ணிடும். ஜாக்கிரதை. சரி, இந்த மாதிரி சிக்கலான பொறிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்ட 6 முக்கியமான நெறிமுறை கொள்கைகள் இருக்கு. இதை நாம மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். அந்த 6 கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாமா? 1, நேர்மை. இதுதான் நம்பிக்கையோட பேஸ்மெண்ட். 2, நியாயம். எல்லாரையும் சமமா பார்க்கறது. 3, வெளிப்படைத்தன்மை. நீங்க என்ன செய்றீங்க, ஏன் செய்றீங்கன்னு ஒளிவு மறைவில்லாம இருக்கிறது. 4, பொறுப்பு கூறல். ஏதாவது தப்பு நடந்தா ஆமா நான் தான் பொறுப்புன்னு ஏத்துக்கிற மனப்பான்மை. 5, பாதுகாப்பு. நம்ம ப்ராஜெக்டால யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. கடைசியா 6, கடமை உணர்வு. நம்ம செயல்களால என்ன தாக்கம் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது. இந்த 6 விஷயங்களும் சேர்ந்தாதான் ஒரு உண்மையான பாசிட்டிவான மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இந்த கொள்கைகள் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா?
ஒரு பக்கம் இந்தியாவோட வெண்மை புரட்சிக்கு காரணமான டாக்டர் வர்கீஸ் குரியன். அவர் விவசாயிகளுக்கு நியாயமான விலையும் எல்லா விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையும் கிடைக்கிறத உறுதி செஞ்சாரு. இன்னொரு பக்கம் கூகுளோட ஏஐ கருவிகள் அதுங்க கருமையான நிறம் கொண்டவங்களோட முகங்களை சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம திணறுச்சு. இது நியாயங்கிற கொள்கைக்கு எதிரானது. பாத்தீங்களா, சின்னதா தெரிகிற நெறிமுறை முடிவுகள் கூட உலக அளவுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. சரி, இவ்ளோ நேரம் தியரி பேசிட்டோம். இப்போ பிராக்டிக்கலா ஒரு டூலை பத்தி பார்க்கலாம். சில சமயம் ரொம்ப கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு வழிகாட்ட போற ஒரு சூப்பரான கருவி தான் இது. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். எந்த ஒரு இன்னோவேட்டரும் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேரு நெறிமுறைகளின் திசைகாட்டி அல்லது எத்திக்ஸ் காம்பஸ். இந்த காம்பஸ்ல இருக்கிற ஒவ்வொரு திசையும் பார்ப்போம். வடக்கு அது பச்சாதாபம், அதாவது உங்க யூசர்ஸ் இடத்துல இருந்து நீங்க யோசிக்கிறீங்களா. கிழக்கு இது எல்லாரையும் உள்ளடக்கியதான் பார்க்கிறது, உங்க சொல்யூஷன் யாரையாவது விட்டுடுதா. தெற்கு இது வெளிப்படைத்தன்மை, உங்க ப்ராஜெக்டோட லிமிட்ஸ் ரிஸ்க்ஸ் பத்தி நீங்க ஓபனா இருக்கீங்களா. மேற்கு இது பொறுப்பேத்துக்கிறது, ஏதாவது தப்பானா அதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்க தயாரா. கடைசியா மையம், அது நிலைத்தன்மை, உங்க தீர்வு சுற்றுச்சூழலுக்கோ மக்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாம ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா. எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த 5 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், உங்க சுத்தமான தண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பாட்டில் தண்ணி விற்கிற கம்பெனி ஸ்பான்சர் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம காம்பஸை யூஸ் பண்ணலாம். தெற்கு திசை அதாவது வெளிப்படைத்தன்மை, இந்த கம்பெனி தான் எங்களுக்கு ஸ்பான்சர்னு நீங்க தைரியமா ஓப்பனா சொல்ல முடியுமா. வடக்கு திசை அதாவது பச்சாதாபம், நீங்க யாருக்கு உதவி செய்யறீங்களோ அந்த மக்கள் இந்த ஸ்பான்சரை நம்புவாங்களா. மேற்கு திசை அதாவது பொறுப்பு கூறல், யாராவது கேள்வி கேட்டா உங்க முடிவை உங்களால நியாயப்படுத்த முடியுமா. பாத்தீங்களா, ஒரு நிஜமான சிக்கலான சூழ்நிலையில இந்த காம்பஸ் எப்படி சரியான கேள்விகளை கேட்டு நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குதுன்னு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு உண்மையான பொறுப்புள்ள மாற்றத்தை உருவாக்குபவராய் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இந்த சார்ட் ஒரு பொறுப்பான இன்னோவேட்டரோட மைண்ட் செட்டை ரொம்ப அழகா சொல்லுது. 4 விஷயம்தான். எப்பவும் பச்சாதாபத்தோட வழி நடத்தணும், எல்லாரையும் மனசுல வச்சு டிசைன் பண்ணணும், எப்பவும் பொறுப்போட இருக்கணும், அப்புறம் நீண்ட காலத்துல என்ன தாக்கம் ஏற்படும்னு யோசிக்கணும். இதெல்லாம் வெறும் ஸ்டெப்ஸ் கிடையாது, இது ஒரு அடிப்படை மனநிலை, ஒரு ஆட்டிடியூட். இந்த முழு உரையாடலோட மைய கருத்தா டிங்கர் ஷாம் நிதிஷ் கார்க் சொன்ன இந்த ஒரு வரியை நல்லா கேட்டுக்கோங்க. பொறுப்பில்லாம செய்யற எந்த ஒரு புதுமையும் முழுமை அடையாதது. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த டூல்ஸ், இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அடுத்து நீங்க என்ன உருவாக்க போறீங்க? பொறுப்போட